நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சரி, நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல நம்ம பாஸ்டர் அம்மா முன்னால வரும்படி அன்பா கேட்கிறேன். பாஸ்டர் அம்மா முன்னால வந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நீங்க ஒருக்கா பிரேயர் பண்ணும்படி அன்பா கேட்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 நாட்கள் விபிஎஸ்ஐ கர்த்தர் நீர் ஆசீர்வாதம் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் கூட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அவங்க கற்றுக்கொண்ட காரியத்தை ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அவர்கள் செயல்படுத்தி காண்பிக்க இருக்கிறார்கள். இந்த 6 நாட்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலும் கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டதற்காக ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே உழைத்த கொடுத்த ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நீர் இந்த வாசலை திறந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அங்கே பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை கண்டுகொள்ள ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளும் கற்றுக்கொண்ட பாடம் 30, 60, 100 அது கனி கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இதில் உழைத்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதி கன மகிமையாகவும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மீட்டிங் முடிவரையிலும் உம்முடைய சமூகம் முன் சென்று பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதோ நம்முடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் சின்ன பிள்ளைங்க வந்து ஜோரா இந்த 6 நாளும் படிச்ச வசனத்தை சொல்ல போறாங்க. நாளொன்று தேவப்பணிக்காக அனுப்பப்பட்டோம். பலியை பாய்க்கிலும் கீழ்ப்படைய உத்தமம். 1 சாமுவேல் 15:22. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நாளொன்று அனுப்பப்பட்டோம். பலம் கொண்டு யோசுவா 1:6. 4:6. ராஜனே அனுபவத்தோர் நீங்கள் உலகிலே ஒப்பார்கள். மத்தேயு 5:13. அன்பே பெரியது தம்பி பாட்டு ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டுக்கு நம்ம பிகினர் பிள்ளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க பார்க்கலாம். பிகினர் பிள்ளைங்க மேல அப்படி ஸ்டேஜில் ஏறுங்க. இயேசுவின் அன்பை சொல்ல உன்னையும் கொடுக்கணும் தங்காய். கலக்குன்னு கலக்கிட்டாங்களா? சூப்பரா பண்ணாங்களா? இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட போறாங்களா? நம்மளும் சேர்ந்து பாடலாமா இல்ல அவங்கள மட்டும் பாட விடலாமா? சேர்ந்து பாடலாமா?
நல்லா ஜோரா எல்லாரும் சேர்ந்து பாட போறாங்க. 1 2 3 ஸ்டார்ட். என் பேர் சவுலனா, ஊருக்குள்ள வந்தேன்னா படையில நடனா படையாவும் கட்டனா. என் பேர் சவுலனா, ஊருக்குள்ள வந்தேன்னா படையில நடனா படையாவும் கட்டனா. அச்சச்சோ கேட்டா பண்ண, அச்சச்சோ கேட்டா பண்ண. ஏசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்திருக்கனா. ஒரு குள்ளானா சரி சொன்னா கூட்டம் எனக்கு முன்னா. இப்போ நான் நல்லா பையன், இப்போ நான் நல்லா பையன். என் பேருக்கு பவுலன்னா நான் ஏசுக்கு சொந்தம் கண்ணால். என் பேருக்கு பவுலன்னா நான் ஏசுக்கு சொந்தம் கண்ணா. குட்டி தம்பி பாடு எங்க மரண போடு, குட்டி தம்பி பாடு எங்க மரண போடு, குட்டி தம்பி பாடு எங்க மரண போடு, குட்டி தம்பி பாடு எங்க மரண போடு. ஓகே, நல்ல கை தட்டி பாடி அவங்கள பாராட்டிடுவோமா? ஓகே, இப்போ பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கான டைம் இது. முதல்ல ஒரு நாடகம் நடிக்க போறாங்க. ஜோரா ஒரு கை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடுவோமா? நமது PCAG சபையின் BBS பேருந்தில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு மகிழுங்கள். வெரி குட். பயங்கரமா என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? மற்றவங்க கஷ்டப்படுறவங்க வந்தா உடனே என்ன பண்ணாங்க? ஹெல்ப் பண்ணாங்களா? அன்பு, அன்பு, தூய்மை, தாழ்மை போன்ற நற்பண்புகள் அவங்க நடிச்சே காமிச்சிட்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், இதெல்லாம். சரி, அடுத்தது பிரைமரி டான்ஸ் வண்ண வண்ண மலர்களே. ஜோரா கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சேருங்கள் சிஜிசிக்கு. சின்னஞ்சிட்டு குருவிகளே கும்மாளம் போட பாருங்களே, கும்மாளம் போடுங்கள் சிஜிசியில்.
சேருங்கள் சிஜிசிக்கு. சின்னஞ்சிட்டு குருவிகளே கும்மாளம் போட வாருங்களே, கும்மாளம் போடுங்கள் சிஜிசியில். செம்மையா ஆனாங்கண்ணே, வெரி குட். நல்லா ஜோரா கிளாப் பண்ணி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோமா? இன்னமும் நமக்கு தொடர்ந்து பிரைமரியிலேருந்து வந்து டான்ஸ் பண்ண போறாங்க. என்ன பாட்டுக்கு தெரியுமா? நம்ம பக்கம் யார் நின்னா? நம்ம பக்கம் தேவன் நின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வெற்றி கிடைக்குமா? உன் கூட ஏசப்பா இருந்தாங்கன்னா எந்த காரியத்திலையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த காரியத்திலையும் உனக்கு சக்சஸ் கிடைக்க ஏசப்பா உதவி செய்வாங்க. அதே மாதிரி பெரியவங்க நீங்களும் வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையிலையும் ஏசப்பா உங்க கூட இருந்தா உங்களுக்கு வெற்றி, உங்க வாழ்க்கை நிச்சயமா வெற்றியா தான் இருக்கும். ஏசப்பா உங்க கூட இருப்பார்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சரி, ஒரு தடவை கிளாப் பண்ணி இந்த பிள்ளைங்களை வெல்கம் பண்ணிடலாமா? வந்து குவியும் தன்னார் களத்துல கம்பீரமா நின்னா நல்ல தலைவன் தேவனே சொன்னார். நம்ம பக்கம் தேவன் நின்னா வெற்றி வந்து குவியும் தன்னார் களத்துல கம்பீரமா நின்னா நல்ல தலைவன் தேவனே சொன்னார். நம்ம பக்கம் தேவன் தேவன் நம்ம பக்கம் ஓஹோ. எதிரிகளுக்கு பாடம் சொன்னார், நண்பர்களுக்கு வழியும் சொன்னார், நல்ல படைய திரட்ட சொன்னார், தேவ சத்தம் கேட்க சொன்னார், நல்ல படைய திரட்ட சொன்னார், தேவ சத்தம் கேட்க சொன்னார். நம்ம பக்கம் தேவன் நின்னா வெற்றி வந்து குவியும் தன்னார் களத்துல கம்பீரமா நின்னா நல்ல தலைவன் தேவனே சொன்னார். நல்லா சூப்பரா கிளாப் பண்ணிடுவோமா? அழகா பண்ணாங்க. அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சு அவங்கள பாராட்டி ஒரு கிளாப் பண்ணிடுவோம். இன்னுக்கா ஜோரா கையை தட்டு. இப்போ அடுத்தது மெமரி வேர்ஸ் சொல்ல வர்றாங்க, மனப்பாட வசனம் சொல்ல எல்லா குட்டீஸும் வர்றாங்க. உங்க டீச்சர்ஸ் உங்களை சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. வெரி குட். அந்த பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றோம். விபிஎஸ் தலைப்பு வசனம் உலகத்துக்குள் அனுப்பப்பட்டோர். யோவான் 17:18. நாள் ஒன்று தேவன் பணிக்காக அனுப்பப்பட்டோர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. நாள் 2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. பணிவிடைக்காரராய் அனுப்பப்பட்டோர். பணியாளராய் அனுப்பப்பட்டோர். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரராய் இருக்க கடவர். யோவான் 20:26. நாள் 4 என்னை சனாதிபதியாய் அனுப்பப்பட்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:5-6. ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவராய் அனுப்பப்பட்டோர். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. பரலோக வளங்களோடு அனுப்பப்பட்ட பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. சார் அழகா
அவங்க வசனம் சொல்கிறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளக்கார்ட்ஸோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ காட் பிளஸ் யூ. பிரைமரிக்கு எல்லாம் ஜோராக கையை தட்டு. ஓகே, அடுத்தது ஜூனியர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கான ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஜூனியர் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க. ஜூனியர் டீச்சர்ஸ் ஒரு நிமிஷம் ஹெல்ப் பண்ண வாங்க. முதல்ல ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா நடிக்க போகிறாங்க. பசங்க எப்படி நடிக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க அழகாக நடிக்க அவங்க ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. 2 நாள், நேற்றைக்கு கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ், இன்னைக்கு கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ், அவ்வளோதான் இவங்க எல்லாம் பண்ணுற விஷயங்கள்லாம். அது யாரு வெளியே? உள்ள வாங்க. என்ன வேணும்? ஐயா உங்கள்கிட்ட வேலை தேடி வந்திருக்கையா. உங்க பேர் என்ன பேரு? என் பேர் அறிவலையா. இவன் எங்க அசிஸ்டன்ட்யா. எல்லா வேலையும் தெரியுமா? எல்லா வேலையும் தெரியும்யா. எனக்கு பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஹலோ ஹலோ ஐயா. ஐயா லைன்ல நின்று வாங்க. இல்லை ஐயா லைன்ல நின்று வேண்டிட்டு சொன்னாரா. லைன்ல நின்று வேண்டிருந்தா. அது வெளியே யார்? வாங்க. எதுக்கு 2 நாள் ஆயிட்டு? ஐயா நீங்க தானேயா பெங்களூர் தக்காளி போய் வாங்கிட்டு சொன்னீங்க. பெங்களூர் தக்காளி பக்கத்து கடையிலே கிடைக்குமா? ஐயா நீங்க தானே சொன்னீங்க பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு சொன்னீங்க. நீங்க வேலைக்கு லாய்க்கு பெற மாட்டீங்க, போங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க, என்ன அப்படி செய்ய மாட்டேயா. சரி, எனக்கு ஆப்பிள் வெட்டி எடுத்துட்டு வாங்க. வாடா ஆப்பிள் வெட்டிட்டு வரும். ஆப்பிள் கையில வெட்டிட்டு வரேன். நீங்க தானே ஆப்பிள் வெட்டிட்டு. ஆப்பிள் பிளேட்ல வெட்டிட்டு வரணும் தெரியாதா? நீங்க தானே சொன்னீங்க ஆப்பிள் வெட்டிட்டு சொன்னீங்க. நீ வேலைக்கு லாக்கி போயிட்டு வர மட்டும் போயிட்டு வா. ஐயா மன்னிச்சுக்கோங்க, என்ன அப்படி செய்ய மாட்டேயா. அப்ப பால் எட்டு வா. நீ இருங்க எட்டாரியா. நாங்கயா பால். பால் என்ன பிளேட்ல எட்டு வர? நீங்க தானே எதா இருந்தாலும் பிளேட்ல எடுத்து சொன்னீங்க. பால் கிளாஸ்ல தானே ஊத்திட்டு வரணும் தெரியும். நீங்க தானே சொன்னீங்க பிளேட்ல எட்டு வாங்க. நீ வேலைக்கு லாக்கி போயிட்டு வர மட்டும் போயிட்டு வா. ஏ மனுஷங்க என்ன அப்படி செய்ய மாட்டேயா. சரி போ. வீட்டுக்கு வெளியே யார் இருக்கா? ஐயா பார்க்கணுயா. வாங்கய்யா. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன வேணும்? நீங்க பெரிய கிடைக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. சைன் போடுதாங்க. அருவாளி இங்க வா. இந்த வாரையா. உனி யாரும் வீட்டு யாரும் கேட்டுட்டு தானே விடுன்னு இருக்கேன். நீ உன் பாட்டுக்கு விடுத. மன்னிச்சுக்கோங்கய்யா, என்ன அப்படி செய்ய மாட்டேயா. சரி போ. நாளைக்கு வீட்டுக்கு 2 விருந்தாள் வராங்க, நல்லா க்ளீன் பண்ணி வை. சரிங்கய்யா. யாரு? ஐயாவை பார்க்கணும். ஐயா உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கியா. வாங்க உள்ள வாங்க. ஐயோ எப்பா எப்பா. ஏய் நண்பா மகேஷ் இங்க வா. நீ உன் வீடு என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த அறிவாளி தான் தொடச்சான். உன் வீடு என்ன அழகோட பண்ணி வச்சிருக்க? அந்த அவன் அறிவாளி என்ன பண்ண வீட்டை? நீங்க தானே நல்ல சுத்தமா கிளீன் பண்ணுவீங்க. நீங்க அதுக்கு எதை வச்சு தொடச்ச? நல்லெண்ணெய் ஊத்தி தொடச்சு, விளக்கெண்ணெய் ஊத்தி கழுவுனையா. ஐயோ அட அறிவாளி, விளக்கெண்ணெய் ஊத்தி கழுவுனையா. நல்லா நீட்டு கிளீன் பண்ணிட்டயா. நீ வேலைக்கே வேண்டாம். மன்னிச்சுக்கோங்க, என்ன அப்படி பண்ண மாட்டேயா. சரி போ. தம்பி தங்கச்சிகளா, உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா இந்த கதை? இது எப்படின்னா, ஏசப்பா நமக்கு சொல்ல காரியத்தை நம்ம செய்யாமல் விடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏசப்பா சொன்னதை ஒழுங்காக செஞ்சிட்டோன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அம்மா அப்பாவுக்கும் பிரியமாக இருக்கும். நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கும் போகலாம். சரியா? ஏசப்பா சொன்னதை கவனமாக கேட்டு நடக்கணும். சரியா? சரி, நீங்களும் அவங்க செஞ்ச மாதிரி உங்கள் வீட்டில் போய் செஞ்சிடாதீங்க. நல்லெண்ணெய்லாம் ஊற்றி வீட்டை துடைச்சிடாதீங்க. அப்படி துடைப்பீங்களா? துடைக்க மாட்டீங்களா? அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆனால் வேற மாதிரி
அறிவாளி மாதிரி செஞ்சிடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஜூனியர்ல நமக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு சூப்பரா ஜூனியர் கேர்ள்ஸா வாங்க, ஓடியாங்க மேலே வாங்க, டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாரும் சூப்பரா ஜோரா கை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடுவோமா? வாவ், ரொம்ப அழகா ஆடினாங்கண்ணே. பியூட்டிஃபுல். ட்ரைனிங் கொடுத்த கேர்ள்ஸ்க்கும் நம்ம யூத் கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. சூப்பர். ஜூனியர் கேர்ள்ஸ் கலக்கிட்டீங்க. அடுத்து என் பேரு சவுலனா என்ற பாட்டுக்கு நம்ம பாய்ஸா வாங்க பார்க்கலாம். ஜூனியர் பாய்ஸ். என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுவும் தானா பரிதாபம் கட்டாதவனா. என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுவும் தானா பரிதாபம் கட்டாதவனா. அச்சோ கெட்ட பையன், அச்சோ கெட்ட பையன். இயேசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னார். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குவியும் எனக்கு முன்னால். இப்போ நான் நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு. நல்ல ஜோரா கைத்தட்டி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிடலாமா? வெரி குட். அடுத்தது ஜூனியர்ல இருந்து மனப்பாட வசனம் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு 6 நாளுமே 7 நாளுமே வேற வசனம். பிரைமரி பிகினருக்கு இருந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வேற வசனம் இப்போ அழகா சொல்ல போறாங்க. ஜூனியர் வசனம் சொல்றவங்க வாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் வாங்க பார்க்கலாம். 4:1 தேவப்பணிக்காக அனுப்பப்பட்டவர். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. 4:2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டவர். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. 4:4 ஸ்தானத்தினுடைய அனுப்பப்பட்டவர். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாதிபதியாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் மித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 4:5 செயல் வீரராய் அனுப்பப்பட்டவர்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலன் கொண்டு திடமனதாக இரு. யோசுவா 1:5. 4:6 ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவராய் அனுப்பப்பட்டோர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வச்சிருக்க பணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அறிகிற அறிவியின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம். 2 Corinthians 2:14. 4:7 பரலோக வல்லனுடன் அனுப்பப்பட்டோர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. வாவ், செம்மையா கலக்கிட்டீங்கடா. ரொம்ப நல்லா இருந்தது தம்பிமார் வசனம் சொன்னது.